இப்போ பீட்ரூட் பிரட்டல் தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு அப்படியே தொட்டுன்னு சாப்பிட்றதுங்க. பொரியலாம் இல்லை, சாதத்துக்கு குழம்பு இல்லாமல் இந்த பீட்ரூட் அந்த பிரட்டல்லே சாப்பிட போகிறோம். அங்கே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வானல் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்து, கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கும் போது அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சிடும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் இதை போட்டு வதக்கும் போது அது தீஞ்சிடும். அப்போ இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். வெங்காயமும் வதங்கிடுச்சு. அந்த பிறகு நான் போட்ட பருப்பு எல்லாமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சூடாக சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அப்படியே பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். தக்காளி போட்ட உடனே இப்போ எல்லாம் ஒரு மசாலாவை போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் தான் போட்டு செய்வேன். சில பேர் பொரியல் பண்ணும்போது மிளகாய் பொடி போட மாட்டாங்க, காஞ்ச மிளகா இல்லை பச்சை மிளகா போட்டு செய்வாங்க. இது வந்து நம்ம சாதத்துக்கு அப்படியே சாப்பிட்றதால மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க, இல்லைனா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் பீட்ரூட்டு. இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இந்த தக்காளி லைட்டாக வதங்கினா போதும், ஏன்னா நம்ம பீட்ரூட் போட்டு மறுபடியும் பரட்ட போகிறோம், அதிலே நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம பீட்ரூட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மசாலாவும் பீட்ரூட்டும் போட்டு. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காயும் பீட்ரூட்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. நம்ம வதக்க முன்னாடி போட்டோம் இல்லையா, எல்லா பொருளும் பாருங்கள் பீட்ரூட்டோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம தண்ணி விட தேவையில்ல, இதில் இருக்கிற தண்ணியிலே காய் நல்லா வதங்கிடும். ஆனால் இதுலேயும் கொஞ்சம் காயிலையும் தண்ணி விடும். நம்ம காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க, ஏன்னா இது கொஞ்சம் பீட்ரூட் கேரட்லாம் கொஞ்சம் இனிக்கும். அதனால் சில பேருக்கு இனிப்பாக இருக்க பிடிக்காது, அதனால் காரமாக சாப்பிடுவாங்கன்னா நமக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். செஞ்சு சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்க. நம்மளோட பீட்ரூட் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஃபுல்லாக இருந்தது, காய் எவ்வளோ சுருங்கி இருக்குன்னு வதங்கிடுச்சு நல்லா. அவ்வளோதாங்க. இது இறக்கிட்டு நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட வேண்டியது தான். நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பீட்ரூட் பிரட்டல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தேங்காய் எவ்வளோ பீட்ரூட் போடுமோ அதில் பாதி அளவு தேங்காய் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. சில பேருக்கு தேங்காய் சாப்பிட்டா அந்த நெஞ்சு இதில் இருக்கிற மாதிரி நெஞ்சுக்கு எரிச்சலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அது வேணான்றவங்க தேங்காய் சாப்பிட்றவங்க போட்டு நிறையா நல்லா போட்டு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.